ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 3 எக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு 2 மினிட்ஸ் கைவிடாத நல்லா எக்கை அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணது ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து குக்கிங் ஆயில் 2 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இதை வணக்கிடலாம். இப்போ சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம எக்கில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இதையும் வதக்கிக்கலாங்க. அடுத்து குடமிளகாய் இந்த கப்பில் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட் ஒன்று பொடியாக எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாங்க. அடுத்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பெப்பர் பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலைங்க, குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அடுத்து பேனில் நான் வெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இந்த அளவுக்கு உருகுனதும் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக அந்த ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஓரமாக இந்த மாதிரி ஒன் சைடாக வச்சுக்கலாங்க. இப்போ ஹெல்த்தியான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சிங்க. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சில குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஆம்லேட்டில் வெஜிடபிள்ஸாக வச்சு கொடுக்கும் பொழுது சாப்பிட்டுப்பாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம், அல்லது ஸ்நாக்ஸ் டைம்லேயும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.